100 நாள் ஆட்சியில் தமிழக வெற்றிக்கழக அரசு ஊழல் முறைகேடுகள் ஒளிந்திருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்முடைய எழுத்தாளர், மூத்த அரசியல் தலைவர், இலக்கியவாதி, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பல கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த அரசின் செயல்பாடுகள் மற்றும் இந்த 100 நாள் ஆட்சி தொடர்பாக அவருடைய மதிப்பீடு என்ன என்று கேட்கலாம். முதலில் அவரை வரவேற்று இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழக்கரிப்பையா சார், முதல்ல இன்று சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பாக ஒரு கார் வழங்கப்படும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் என்ற ஒரு அறிவிப்பு, அதோடு ஓட்டுநர், பயணப்படி, பராமரிப்பு செலவு ஆகியவற்றிற்கு 75,000 ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், உண்மையிலே எம்எல்ஏக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா சார்? எப்படி சிரமப்படுறாங்களா? ரொம்ப சௌரியமா இருக்காங்க எம்எல்ஏக்கள். நான் பொதுப்பணியாற்ற விரும்புகிறவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். எனக்கு கார் வேண்டும், வண்டி வேண்டும், ஹெலிகாப்டர் வேண்டும் என்று சொல்லுகின்றவனுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் வேலை இல்லை. நான் கேட்கிறேன், இவருக்கு ஒரு பிஏயா, அவருக்கு ஒரு சம்பளமா, அப்புறம் பெட்ரோலா, அதுக்கப்புறம் டிரைவரா, இவர் என்ன வேலை ஒரு எம்எல்ஏ பார்ப்பாங்க? நான் எம்எல்ஏ இருந்தவன் தான், எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு போறதும் கருமாதிக்கு போறதும் அதன் மூலம் ஓட்டு வங்கியை பலப்படுத்திக்கிறத தவிர இவங்க என்ன பொதுப்பணி ஆற்றாங்கன்னு நமக்கு தெரியாது. சும்மா இதெல்லாம் திருமாவளவன் கட்சிக்காரரு எங்களுக்கு பொதுப்பணி ஆற்ற வண்டி வேண்டும். என்ன பொதுப்பணி? இந்த 10 பேருடைய தேவை உனக்கு தேவை இருக்கு. வண்டி ஓட வேண்டும் என்றால் கடையாணி வேண்டும். கடையாணி கலந்து விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே காரும் கொடுப்பீர்கள், ஹெலிகாப்டரும் கொடுப்பீர்கள். அரசு பணம் தானே. நாட்டிலே எவ்வளவோ காரியங்களுக்கு பணம் இல்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இப்படி காரும் கொடுத்து ₹1,00,000 கொடுத்து இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே. அரசு மருத்துவத்துறைக்கு 25,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இந்த 25,000 கோடி ஒதுக்கப்பட்ட பணம் இதுதான் எப்பொழுதும் ஒதுக்கப்படுகின்ற பணம். பல சமயங்களில் மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் மருந்து இல்லை என்று சொல்லி வெளியே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னமும் அது நடக்கிறது. போதிய மருந்து வாங்கி வைக்க உன்னால் முடியவில்லை. ஏழை மக்களுக்குரிய மருத்துவ வசதியை உன்னால் அளிக்க முடியவில்லை. ₹2,00,000 என்று நீ இன்சூரன்ஸ் வைத்திருக்கிறாய். அவன் மாரடைப்புக்கு ₹7,00,000 ஆகும், ₹5,00,000 நீ தனியாக தருவதென்றால் தா, இல்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போ என்கிறான். எனக்கு என்னுடைய நண்பர் சிவகங்கை பாலகரிட்டன், அவர் சொக்கிகுளத்தில் மதுரையில் போய் மேற்கொண்டு ₹5,00,000 கொடுத்து இந்த 2 லட்சம் போக வைத்தியம் செய்து கொண்டு வருகிறார். நாட்டிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு அங்கே வந்து மருத்துவம் பார்த்தால் மாமன் சீர் கொடுக்கிறேன் என்கிறாய் பிள்ளை பெற்றால். ஆனால் அங்கே போதிய படுக்கைகள் வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறேன். பாயில் தான் பிள்ளை பெற வேண்டும். அத்தகைய நெருக்கடி எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதுக்கும் மொத்தம் 19,000 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். 7.5 கோடி மக்களுக்கு வெறும் 19,000 பேர். இந்த 19,000 பேர் 19 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய சம்பளம் ₹50,000 தான். இங்கிலாந்தில் இதே 7.5 கோடி மக்கள் தொகைக்கு அங்கே தனியார் மருத்துவம் கிடையாது, அரசு மருத்துவம் தான். 1.25 லட்சம் டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஒரு அரசு, வெக்கங்கட்ட அரசு, முதலில் கல்வியையும் மருத்துவத்தையும் வழங்கினால் போதும். மற்றதெல்லாம் மாமன்சீர் மச்சாஞ்சீர் எல்லாம் வெட்டி வேலை. இதெல்லாம் உன்னை அந்த மக்களிடம் கொண்டு போவதற்கு செய்கின்ற சினிமா வேலையை தவிர இதெல்லாம் உண்மையான தொண்டு கிடையாது. ஆனா ஒன்னு சொல்றேன், இப்படி இதுதான் ஆட்சியினுடைய தன்மையா என்று கேட்கிறேன். பிறகு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்களே தீர்மானம் போட்டு, எம்எல்ஏக்கள் மக்களுக்காக தீர்மானம் போடுவார்கள், சட்டம் இயற்றுவார்கள் என்றால் இவர்களுக்கு சம்பளத்தை கூட்டிக் கொள்ளவும், இவர்களுக்கு கார்களை பெருக்கிக் கொள்ளவும், வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் இவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், திமுகவும் அதிமுகவும் இந்த கார் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். இது உன்னுடைய கட்சிக்கு மட்டும், அல்லது உன் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் கட்சி போன்றவர்களுக்கு மட்டும் இருக்கட்டும். நான் இதை உணர்வோடு திமுக அதிமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அந்த அனுபவம் வசதியா இருக்கிறாங்க. ஆனா சிறிய கட்சிகள் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, மறக்க முடியாதுல்ல. அது போதாம கஷ்டமெல்லாம் எவனும் கிடையாது. பொதுத்தொண்டு செய்வது என்றால் வா, இல்லை என்றால் போ. இந்த சம்பளம் பார்த்தா அவனுக்கு ₹1,00,000 தான் இந்த நாட்டில அடிப்படையான வருமானமா? வசதி மிக்கவர்களின் வருமானம் இல்லையா ₹1,00,000 என்பது? என்ன வேலை செய்வதற்கு என்ன பணம்?
இதெல்லாம் சும்மா பேச்சு. 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறான், அவனுக்கு மருத்துவ செலவு அந்த படி இந்த படி இதெல்லாம் கொடுக்கிறார்கள். பிறகு இவனுக்கு கார் வேண்டும் வண்டி வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், திமுக காரன் வசதியாக இருக்கிறான் இல்லை, யார் வசதியாக இல்லை? ஆதவ அர்ச்சனா வசதியாக இல்லையா, இல்ல விஜய் வசதியாக இல்லையா? எல்லாரும் வசதியாகத்தான் இருக்கிறான். 1 லட்ச ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன அடிமட்ட வணிகனின் ஊதியமாது 1 லட்சம் ரூபாய் என்பது? இதற்கு மேல் இதற்கு உன்னை யார் வர சொல்லுகிறார்கள் எம்எல்ஏ ஆக? ஜீவானந்தம் கடைசி வரையிலும் சேரியிலே தொழிலாளர் மக்களோடு குடிசையிலே தான் வாழ்ந்து கொண்டு எம்எல்ஏ ஆகவும் இருந்தார், நாட்டினுடைய தலைவராகவும் இருந்தார். அப்படி இருந்தால் வா, இல்லை என்றால் போ. நான் சொல்லுவேன், இவருக்கு புத்தி வர வேண்டும் என்று சொன்னால் எவனெல்லாம் மரியாதை உடையவனோ அவனெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் மட்டும் இந்த கார்களை வைத்துக் கொள்ளட்டும், அப்பொழுதுதான் எனக்கு அறிவு வரும். நான் அதாவது இன்னமும் மருந்து சீட்டுக்கு வெளியே போய் மருந்து வாங்கிக் கொள் என்று சொல்லுகிற நிலைமையில் போதிய மருந்து உங்களால் கொடுக்க முடியவில்லை. டாக்டருக்கு 50,000 தான் சம்பளம் கொடுக்கிறீர்கள். 19 ஆண்டுகளாக 19,000 மருத்துவர் தான் 7.5 கோடி மக்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. போதிய நர்சுகள் 19,000 பேருக்கு டெம்பரரியாக 15,000 சம்பளம் கொடுக்கிறீர்கள். நர்சுகள் நீங்கள் புதிதாக நியமிப்பதில்லை, மருத்துவர்கள் நியமிப்பதில்லை. இன்னொரு இந்த பணம் இந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கிற பணத்தில், காருக்கு கொடுக்கிற பணத்தில் இன்னொரு 20,000 வைத்தியர்களை கூடுதலாக போடலாமே. இதெல்லாம் மக்களுக்கு ஆற்றுகின்ற பணியா என்ன? சும்மா வெட்டி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறதெல்லாம் நீ தனி விமானத்தில் போவாய், அவனெல்லாம் காரில் போவான். இது என்ன அரசு பணத்தில் நீங்கள் எல்லாம் வேட்டை என்ன எளிமை என்று கேட்கிறேன். காந்தி காலத்திலிருந்து எத்தகைய நீங்க சொல்றது புரியுது. மக்களுக்காக விட்டு விட்டு ஒரு கார் போகும், ஒரு ஜீப்பு போகும், அவ்வளவுதான் ஒரு முதலமைச்சருக்கு. இப்பொழுது 28 கார்கள் முன்னும் பின்னும். எதற்கே என்று கேட்கிறேன் நான். இதெல்லாம் மாற்ற வேண்டும். இது ரொம்ப கொடுமையான ஒன்று. அதாவது வண்டி கடையாணி போல் இருப்பவர்கள் இந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் ஒரு 10 பேர், இவர்கள் வைத்த கோரிக்கை தான் இது. இந்த கடையாணி இல்லாவிட்டால் வண்டி குடம் சாய்ந்து விடுமோ என்று அஞ்சி அவர் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. தன்னுடைய கட்சிக்காரனை இதை அனுபவித்து விட்டு போகிறான் என்று நினைக்கிறார். ரொம்ப மட்டமான தொண்டு மனப்பான்மை உடைய இல்லாதவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாக வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது நல்ல போக்கே இல்லை. நாட்டிலே 15,000 வாத்தியார்கள், நம்முடைய அரசு பணியில் இருக்கிற வாத்தியார்கள் 20-30 வருஷமாக டெம்பரரியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி கல்லூரி ஆசிரியர்களுடைய நிலைமையும் நீங்கள் அவர்களை நிரந்தரப்படுத்துவதும் இல்லை, புதிய ஆசிரியர்களை எடுப்பதும் இல்லை, நர்சுகளை நிரந்தரப்படுத்துவதில்லை. போதிய டாக்டர்கள் 19,000 பேருக்கு மேல் 19 ஆண்டுகளாக 19 பேர் கூட கூடுதலாக நீங்கள் போட்டதில்லை. மருந்தை வெளியே வாங்கிக் கொள்ள சொல்கிறீர்கள். இவற்றுக்கெல்லாம் பணம் இல்லை உங்களுக்கு. எம்எல்ஏக்கு பிஏ, ஒரு பிஏ என்ன பிஏ இவர் கிழிக்கிறார் என்று கேட்கிறேன். பிஏயா இவருக்கு ஒரு பெட்ரோலா, இவருக்கு ஒரு டிரைவரா? இதை போ, சைக்கிள்ல போய் தொண்டு செய்ய. தொண்டு செய்வதென்றால் வா, இல்லை என்றால் போய் உன் வேலையை, சொந்த வேலையை பார்த்து கொண்டு போ. எதற்கு இங்க என்ன உனக்கு வேலை? பொதுமக்களுக்கு நேரம் போக வாழ்க்கைக்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லுகின்றவன் தான் இங்க வர வேண்டும்.